இறையன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெருமாளை தவிர வேறு நினைவுகள் இல்லாமல் பெருமாளை நினைத்து பாடியவர்கள், பெருமாளை நினைத்து உருகியவர்கள் ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டாள் மட்டுமே. உலகையே ஆளும் கண்ணனே தனக்கு மணாளனாக வர வேண்டுமே தவிர மானிடரை மணக்க மாட்டேன் என்று மார்கழி மாதத்தில் ஆண்டாள் மேற்கொண்ட நோன்பே பாவை நோம்பாகும். மார்கழி மாதம் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி தன்னை கோபிகையாகவும் ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாகவும் பெருமாள் கோவிலை கண்ணனின் வீடாகவும் எண்ணி பெருமாளுடனே ஒன்றாக கலந்தாள் ஆண்டாள். கண்ணனையே மணவாளனாக கொண்ட ஆண்டாள் நாச்சியாரின் வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆண்டாளின் தோற்றமும் வாழ்க்கையும். மதுரைக்கு அண்மையில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த சித்தர் என்னும் பெரியாழ்வார் நந்தவனத்தினிலே துளசி செடியை பறித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அழகிய பெண் குழந்தை அவருக்கு கிடைத்தது. பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரங்கநாதர் கோவிலுக்கு மலர்கள் கொய்து கொடுப்பதை தனது கடமையாக கொண்டார். தனக்கென குடும்பம் எதுவும் இல்லாதிருந்த நிலையிலும் கண்டெடுத்த குழந்தையை தனக்கு இறைவனால் வழங்கப்பட்ட கொடை என கருதி வளர்த்து வந்தார். ஆயர்குல பெருமையை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை என்பதாகும். இளம் வயதிலேயே தனக்கு தெரிந்த சமயம் சார்ந்த கருத்துக்கள் மற்றும் தமிழ் மொழி போன்ற அனைத்தையுமே விஷ்ணு சித்தர் கோதைக்கு சொல்லிக் கொடுத்தார். இதனால் கோதை இளம் வயதிலேயே கண்ணனின் மீது மிகுந்த பக்தி உணர்வு கொண்டவராகவும் தமிழில் நல்ல திறமை கொண்டவராகவும் இருந்தார். சிறு வயதிலேயே கண்ணனின் மீது இருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவரையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டாள் கோதை. தன்னை கண்ணனின் மணப்பெண்ணாகவும் நினைத்து பாவனை செய்து வந்தார். கோயிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக பெரியாழ்வார் தொடுத்து வைத்திருக்கும் மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாகத்தான் தான் இருக்கிறோமா என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்வார். தான் அவருக்கு இணை என்று ஒரு நாள் மகிழ்வாள், இல்லை என்று தன்னை இன்னும் அழகுபடுத்திக் கொள்வாள் மற்றொரு நாள். விஷ்ணு சித்தர் வருவதற்கு முன்னே மாலையையும் கழற்றி விடுவாள். இப்படி பல நாட்கள் நடந்து கொண்டிருந்தது. இதனால் கோதை சூடிய மாலைகளே இறைவனுக்கும் சூடப்பட்டன. ஒரு நாள் இதனை அறிந்து கொண்ட பெரியாழ்வார் கோதையை கடிந்து கொண்டார். அவள் சூடிய மாலையை ஒதுக்கிவிட்டு புதிய மாலையை தொடுத்து இறைவனுக்கு அணிவித்தார். அன்றிரவு இறைவன் அவரது கனவில் தோன்றி கோதை அணிந்த மாலைகளே தனக்கு ஒப்பானவை என்றும் அவற்றையே தனக்கு சூட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதனால் சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் இறைவனையே ஆண்டவள் என்ற பொருளில் ஆண்டாள் என்றும் போற்றப்படுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். கோதை மணவயதை அடைந்த பின்னர் அவளுக்கு திருமணம் நடத்தி வைக்க பெரியாழ்வார் ஏற்பாடு செய்திருந்தார். திருமண ஏற்பாடுகளை மறுத்து ஸ்ரீரங்கம் கோவிலில் உறையும் இறைவனையே மணப்பதென்று பிடிவாதமாக இருந்தார் ஆண்டாள். என்ன செய்வதென்று தெரியாமல் கவலையுடன் இருந்த பெரியாழ்வாரின் கனவில் தோன்றிய இறைவன் கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோவிலுக்கு அழைத்து வருமாறு கூறி மறைந்தார். குறித்த நாளன்று கோவிலுக்கு அழைத்து செல்லப்பட்ட கோதை கோவில் கருவறைக்குள் சென்று இறைவனுடன் ஒன்றாக கலந்துவிட்டாள். ஆண்டாளின் பக்தி. வட இந்தியாவில் ராதாவின் பக்தி பிரபலமாக போற்றப்படுகிறது. பெண் பக்தியாளர்களில் மீராபாய் கண்ணனிடம் கொண்ட அர்ப்பணிப்புடன் கூடிய பக்தியை போலவே தமிழகத்தில் ஆண்டாள் பக்தி போற்றப்படுகிறது. உலகத்தை ஆளும் கண்ணனே தனக்கு கணவனாக வர வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் பாவை நோன்பு மேற்கொண்டாள். இந்நோன்பை கடைபிடிப்பதற்காக அதிகாலையில் எழுந்து தனது தோழியரையும் அழைத்துக் கொண்டு நீராடி விட்டு வருவார். இவர் இயற்றிய திருப்பாவை 30 பாடல்களையும் கொண்டுள்ளது. இத்தொகுப்பில் ஆண்டாள் தன்னை ஆயர்பாடியில் வாழும் கோபிகையாக நினைத்துக் கொண்டு கண்ணனின் திருவடியை அடைவதே தன் வாழ்வில் லட்சியமாக எண்ணி வழிபாடு செய்து வந்தார். கண்ணனின் மீதிருந்த அளவு கடந்த அன்பும் காதலும் பக்தியும் கண்ணனையே தன் கணவனாக வர வேண்டும் எண்ணி வாழ்ந்ததால் கண்ணனையே அடைந்தாள் ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாளின் இரண்டாவது படைப்பான நாச்சியார் திருமொழி 143 பாடல்களை கொண்டுள்ளது. இது இறைவனை நினைத்து பாடப்படும் காதல் ரசம் மிகுந்த பாடல்களின் தொகுப்பாகும் நாச்சியார் திருமொழி. ஆண்டாளின் மலர் மாலையால் மகிழும் திருப்பதி பெருமாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர் மாலைகள் திருப்பதி பெருமாளுக்கு சாத்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது. இவ்வைபோகம் தமிழ் மாதமான புரட்டாசி மாதத்தில் திருப்பதி பிரம்மோற்சவ விழாவில் குறிப்பாக கருட சேவை அன்று நடைபெறுகிறது. ஆண்டாள் சூடிய மலர் மாலைகளை பெருமாள் சூடிக்கொண்டு பவனி வருகிறார். இந்த மலர் மாலை துளசி, செவ்வந்தி மற்றும் சம்பங்கி பூக்களால் தொடுக்கப்பட்ட
சூடப்பட்டதாக உள்ளது. அதே போல் திருப்பதி பெருமாளுக்கு சூடப்படும் மலர் மாலைகளும் வருடந்தோறும் நடைபெறும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவத்திற்காக அனுப்பப்படுகிறது. மதுரையில் மிக பிரசித்தமான சித்திரை திருவிழாவின் போது ஆண்டாளின் மலர் மாலை கள்ளழகருக்கு அணிவிப்பதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து கொண்டு செல்லப்படுகிறது. ஆண்டாளின் கையில் இருக்கும் கிளி. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆண்டாளின் இடது கையில் கிளி இருக்கிறது. இது இன்றளவும் தினமும் புதிதாக செய்யப்படுகிறது. மாதுளை மரத்தின் பூக்கள் கிளியின் அலகு மற்றும் வாய்ப்பகுதி செய்வதற்கும், மூங்கில் குச்சிகள் கிளியின் கால் பகுதிக்கும், வாழை மரத்தின் இலைகள் மற்றும் நந்தியாவட்டை மரத்தின் இலைகள் உடல் பகுதி செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. தினமும் ஆண்டாளுக்கு மாலை நேர பூஜையின் போது கிளி சார்த்தப்படுகிறது. மறுநாள் காலையில் விஸ்வரூப தரிசனத்தின் போது கிளியை எடுப்பர். இக்கிளியை தடை நீக்கும் கல்யாண கிளி என்பார்கள். தாய் தனக்கு இடது பக்கத்தில் குழந்தையை வைத்து உணவு ஊட்டுவது போல் வாஞ்சையுடன் தனது இடது பக்கத்தில் தாங்கியபடி கிளியை பார்த்துக் கொள்கிறாள் ஆண்டாள். ஆண்டாள் நீயே துணை என சரணடைந்தால் கிளியை போல நம்மையும் தனக்கு நெருக்கமாக்கிக் கொள்வாள் ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியாரின் திருவிழா கொண்டாட்டங்கள். பாவை நோன்பு ஆண்டாளின் மிக முக்கியமான நோன்பாகும். மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை பாவை நோன்பு கொண்டாடப்படுகிறது. பங்குனி மாதத்தில் ஆண்டாள் திருக்கல்யாணமும், பகல் 10, ராப்பத்து, ஆடிப்பூரம், ஆடி திருவிழா போன்ற சில முக்கிய விழாக்களும் ஆண்டாளின் முக்கிய விழாக்களாக கொண்டாடப்படுகின்றன. ஆடிப்பூர திருவிழா ஸ்ரீவில்லிபுத்தூரில் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த வீடியோல ஆண்டாள் நாச்சியாரின் வரலாற்றையும் ஆண்டாள் கண்ணனின் மீது கொண்ட அளவு கடந்த பக்தியும் காதலையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு கந்தனருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.